இப்ப அதனாலதான் ஒரு வகையில கனியோட பேரும் கெட்டு போனது காரணம். ஆமா. எஃப்ஜே கூட சுத்துனால எஃப்ஜே டச் பண்றதுக்கு அலோ பண்ணதுனாலதான் கனியோட பேரும் கெட்டு போயிருக்குன்னு நான் சொல்வேன். கனியை நம்ம எப்படி பார்த்தோம் குக் வித் கோமாளில. இப்ப இந்த அளவுக்கு ஹேட் பண்றோம்னா அதுக்கான முக்கியமான ரீசனும் எஃப்ஜே தாங்க. அது கனிக்கு தெரியாதுங்க. கனிக்கு தெரியாது. எஸ். வெளியில வந்து பார்க்கும்போது எப்படிலாம் பண்ணிருக்கான், எப்படிலாம் காமிச்சிருக்காங்க. ஆனா சில பேருக்கு வந்து அது தெரியுது. சில பேருக்கு உள்ள இருக்கவங்களே தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. விக்ரம் மாதிரி ஆட்களுக்குலாம் அது தெரியுது. ஆனா அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா சொன்னா அவர் கேம் ஸ்பாயில் ஆயிடும். கனி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அவர் கேம் ஸ்பாயில் ஆயிடும். சோ அதனால அப்படியே மெயின்டைன் பண்றாரு. அதனால வந்து எஃப்ஜே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேரோட லைஃப்ல வந்து விளையாடிட்டு இருக்காரு. இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாருக்குமே ஒரு லைஃப் கொடுக்குற பிளாட்ஃபார்ம். அதுல பயங்கரமா விளையாடிட்டு இருக்காரு அவர். ரொம்பவே ரொம்பவே சீப்பான ஒரு கேம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இப்படியா யூஸ் பண்ணுவீங்க பெண்களை வச்சு? உங்களுக்கு டைரக்டா சபரி மாதிரி வாயை முட்டு உட்காந்துட்டு போயிடலாம். சபரி மேல ஒரு பழி வந்தது, அதோட ஆஃப் ஆகி உட்காந்துட்டார்ல, அந்த மாதிரி உட்காந்துட்டு போயிடலாம். பிரஜன் மாதிரி கத்திட்டு போயிடலாம். விக்ரம் மாதிரி கூட வேற மாதிரி கேம் விளையாடி இருக்கலாம். ஆனா இந்த கேம் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு.